இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 71 அதிகாரம் 21 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 அதிகாரம் 21 வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கடந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தின தெய்வன் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. கடந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில எத்தனை குறைவுகள் இருந்ததோ அந்த குறைவுகளை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலே நிறைவாக நடத்துவாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்கள் மீது கண்மணியை போல் உங்கள் மீது இருந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அவருடைய கரம் உங்கள் மீது நன்மையாக இருப்பதாக. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் ஏற்றுவீர். உங்களை மேன்மையை பெருக பண்ணுகிற தேவன் கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே, நீங்கள் வசிக்கிற இடத்திலே, நீங்கள் வாழ்ந்த இடத்திலே, நீங்கள் தொழில் வியாபாரம் செய்த இடத்திலே பலவிதமான தாட்சிகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். பலவிதமான உங்கள் பெயருக்கு பலவிதமான களங்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மேன்மையை நான் பெருக பண்ணுவேன். எந்த இடத்திலே உன் பெயர் பாழாய் போனதோ, எந்த இடத்திலே உன்னுடைய பெயருக்கு வித்து விதைக்கப்பட்டதோ, எந்த இடத்திலே உன்னுடைய பெயருக்கு விரோதமான வார்த்தைகள் மனிதர்கள் பேசினார்களோ, அதே இடத்திலே தேவனாகிய கர்த்தர் உன் மேன்மையை பெருக பண்ணுவாராக. உன் தாழ்ச்சியை மாற்றுவாராக. உன் குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக மாற்றுவாராக. நாம் யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் குழியிலே போட்டார்கள். மறுபடியும் அவனை போத்திபாரிடத்திலே விட்டு போட்டார்கள். அங்கே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு மேன்மையை அங்கே யோசேப்பு அடைந்தார். ஒரு மேன்மையான இடத்திலே அந்த எஜமான் யோசேப்பை வைத்தார். ஆனால் அந்த எஜமானுடைய மனைவியை நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் மேல் கண் போட்டு அவருடைய மேன்மையை கெடுத்து போட்டாள். அந்த மேன்மைக்கு எதிராக காரியங்கள் நடந்தது. யோசேப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டார். சிறைச்சாலையிலே யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். மறுபடியும் யோசேப்பை அதே தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் யோசேப்பினுடைய பெயருக்கு மேன்மையை பெருக பண்ணினார். இழந்து போன எல்லா பெயரையும் புகழ்ச்சியையும் மறுபடியும் திரும்ப யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். அவருடைய மேன்மையை பெருக பண்ணினார். எந்த இடத்திலே கலங்கம் வந்ததோ, எந்த இடத்திலே செய்யாத குற்றங்களுக்காக அவன் தண்டனையை அனுபவித்தாரோ, அதே இடத்திலே, அதே ஜனங்கள் மத்தியிலே, அதே தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தி அவரை மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணினார்? தேற்றி அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமான காரியங்கள் மனிதர்களும் சத்துருக்களும் செய்து உங்கள் பெயர் கெட்டு போன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் வசிக்கிற இடத்திலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே, நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்திலே ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து குறைவுபட்டு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே கடந்த நாட்களிலே நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மேன்மையை அவர் பெருக பண்ணுகிற தெய்வன். இந்த மாதத்தில் கர்த்தர் உன் மேன்மையை பெருக பண்ணுவாராக. உன் குடும்பத்தின் மேன்மையை பெருக பண்ணுவாராக. உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் செய்கிற தொழில் வியாபாரங்கள் வருமானங்களை மேன்மைப்படுத்துவாராக. யார் மத்தியிலே நீங்கள் தாழ்ந்த இடத்திலே தாழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே இருந்தீர்களோ, அதே இடத்திலே அதே மனிதர்கள் மத்தியிலே உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் மேன்மையை பெருக பண்ணி உங்களை மறுபடியும் தேற்றுவாராக. குறைவுபட்ட தேசத்திலே, தாட்சியடைந்த தேசத்திலே,
தலைகுனிந்த தேசத்திலே, அவமானப்பட்ட அதே தேசத்திலே யோசேப்பின் பெயரை தேவன் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் பெயரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் தொழில் வியாபாரங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் அவமானம், உங்கள் நிந்தைக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்கள் தலையை இந்த நாளிலே உயர்த்துவாராக. வேதம் சொல்லுகிறது, அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளிலும் அவர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்ற வார்த்தையின்படி உன் மேன்மையை மறுபடியும் பெருக பண்ணி உன்னை கர்த்தர் தேற்றுவாராக. கடந்த நாட்களிலே நீ பட்ட அவமானங்கள், கடந்த நாட்களிலே நீ உனக்கு ஏற்பட்ட நிந்தைகள், கடந்த நாட்களிலே நீ உனக்கு விரோதமாய் மனிதர்களும் சத்துருக்களும் செய்த எல்லா காரியங்களிலே, நீ உனக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியங்களிலும் எந்த இடத்திலே தலை குனிந்தாயோ அதே இடத்திலே தேவனாகிய கர்த்தர் உன் மேன்மையை பெருக பண்ணுவாராக. உன்னை மறுபடியும் தேற்றுவாராக. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை தேவன் 2வது ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்தார். யோசேப்பை கேட்காமல் ஒருவரையும் கையையும் காலையும் கூட என்ன பண்ணக்கூடாது, அசைக்க கூடாது. அப்படி ஒரு மேன்மையை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பாராக. உங்களை மேன்மைப்படுத்துவாராக. எந்த மனிதர்கள் மத்தியிலே நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்திலே உங்கள் தாழ்ச்சி அடைந்தீர்களோ அதே இடத்திலே, அதே மனிதர்கள் மத்தியிலே கர்த்தராகிய தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவாராக, உங்களை தேற்றுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் 2 மடங்கு உங்களுக்கு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மேலுமே நிற்கலாம். பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி கடந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்தின தெய்வன் இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக. உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக, இந்த மாதத்தில் உயர்த்துவீராக.